ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். அந்த ஃப்ரைட் சிக்கனை நம்ம வீட்லயே எப்படி ரொம்ப சூப்பரா ஹெல்த்தியா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது மேரினேட் பண்றதுதான். சிக்கனை பொறுத்த வரைக்கும் நல்லா பிக் பீஸா நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டு இதை வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மேரினேஷனுக்கு வந்துட்டு ஒரு மிக்சர் ஜார்ல கார்லிக், ஜிஞ்சர், கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஸோ இது மூணையுமே வந்துட்டு பல்ஸ் பண்ணி நீங்க கிரைண்ட் பண்ணணும். இதுக்கு நீங்க கொஞ்சம் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா போதும். அதுலயே நிறைய தண்ணி விடும். ஸோ இதை வந்துட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பல்ஸ் கொடுத்து நீங்க கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மேரினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த இன்கிரீடியன்ட் தான். இது ரொம்ப சீக்ரெட்டா இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட். அதை நான் ரிவீல் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோம். இதோட வாட்டர் மட்டும் நமக்கு போதும். ஒரு ஃபில்டர்ல வந்துட்டு நீங்க இதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல இதுக்கு தேவையானது கர்ட் நீங்க வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 ml இருக்கும். நெக்ஸ்ட் 2 எக் எல்லோவோட நீங்க எடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஜூஸியா இருக்கும். அடுத்துதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு எப்படி காரமா வேணும் அப்படின்னாலும் சரி, இல்ல ரொம்ப கம்மியான காரம் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிஞ்சர் வாட்டர் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை வந்து இதுல ஆட் பண்ணுங்க. இது மூணுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான சால்ட் வந்து நீங்க ஆட் பண்ணுங்க. நாங்க வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிருக்கோம். 1/2 kg சிக்கன் அப்படிங்கறதுனால நமக்கு இது போதும். பெப்பர் பவுடர், அதை நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு பெப்பரை நீங்க அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர்னாலும் ஓகே, இல்ல நார்மல்னாலும் ஓகே. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். பெப்பர் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப சூப்பரான இன்கிரீடியன்ட் அண்ட் சீக்ரெட் இன்கிரீடியன்ட் கூட. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க. இப்ப நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் சிக்கனை. வாட்டர் எல்லாம் ஃபுல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ கொஞ்சம் பெரிய பீஸா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா சென்டரா வந்து லைன்ஸ் எல்லாம் போட்டு வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு உள்ள மசாலாஸ் எல்லாமே ஜூஸியா இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு இதை இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த மிக்சர்ல இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 8 to 12 hours வந்து நீங்க இதை வந்து சோக் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ மார்னிங் செய்றீங்க அப்படின்னா நைட்டே வந்துட்டு இந்த ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல நீங்க ஈவினிங் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நீங்க மார்னிங்கே சிக்கன் வாங்கி இதை ஃபுல்லாவே மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த சிக்கனுக்குள்ள நல்லா ஜூஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபிய. அண்ட் இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப மேரினேட் பண்ணிருக்கோம்ல, இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 8 to 12 hours வரைக்கும் வந்துட்டு இது ஃப்ரிட்ஜ்லயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு 1/2 hour நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 1/2 hourக்கு பிஃபோர் மட்டும் நீங்க எடுத்து வெளியில வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு சிக்கனுக்குள்ள உள்ள இறங்கி இருக்கும். ரொம்பவே டேஸ்டா எம்மியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட டாக் வித் நிஷா 786 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து எடுத்து வெளியில வச்சிருக்கோம் பாருங்க. எல்லா மசாலாஸும் உள்ள நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிருக்கும். பார்க்கும் போதே சாப்பிடணும் அப்படின்னு தோணும். நீங்க கடைகள்ல எல்லாம் வாங்கி சாப்பிட்றதை விடவே இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே மேரினேட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன ஃப்ரைடு சிக்கனுக்கு, நம்ம எல்லாருமே ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய மயோதா. ஸோ இந்த மயோனஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து வெஜ்ல வந்து செஞ்ச ரொம்ப பிடிக்கும், எக் இல்லாம. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்துதான் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. இது ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டும் கூட. பெப்பர் வந்து கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எக்குக்கு பதிலா மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ண போறோம். இன்கேஸ் நீங்க வந்து எக் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு பிராண்ட் நீங்க எடுத்துக்கோங்க. மில்க் பவுடர் வந்து ஒரு 1/4 பேக் அளவுக்கு, சின்ன பேக்ல 1/4 பேக் அளவுக்கு மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க பிரிட்டானியாவோடது வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுல கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணி பல்ஸ் மோட்ல வந்து நீங்க பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நீங்க விட்டு விட்டு நீங்க வந்து பல்ஸ் மோட் கொடுக்கணும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் வந்துட்டு நம்ம இதுல ஒரு 2-3 இன்கிரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். லைம் ஜூஸ் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சால்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா பத்தல அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊத்த போறோம். இதுக்கு நிறைய ஆயில் எடுக்க தேவையில்ல. கொஞ்சமா எடுத்தாலே போதும். இதையும் வந்து நீங்க பல்ஸ் மோட்ல வந்து நீங்க திருப்பிக்கலாம். இப்ப பாருங்க ரொம்ப சூப்பரா மவுத் வாட்டரிங்கா இருக்கக்கூடிய மயோனஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பியூர் வெஜ் மயோனஸ் தான். இதுல எக்கே கிடையாது. இது வந்துட்டு எல்லாருமே சாப்பிடலாம். குட்டீஸ்க்கும் வந்துட்டு நீங்க தாராளமா கொடுக்கலாங்க. ஃப்ரைடு சிக்கனுக்கு நீங்க எடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்க சில்லி ஏதாவது நீங்க வீட்ல போடுறீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமா இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மேல அழகா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மின்ட் லீவ்ஸ் வந்து வச்சிருக்கோம். இதையும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செப்பரேட்டாவே மயோவோட ரெசிபி நாங்க போடுறோம். பட் இது வந்துட்டு நம்ம ஃப்ரைடு சிக்கனோட இருக்கும்போது இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து சிக்கன் ரெடி பண்ணிடலாம். மேரினேட் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு வந்து ஒரு மேல கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் மைதா வந்து ஆட் பண்றோம். அடுத்ததா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ண போறோம். இது ரெண்டுமே எதுக்குன்னா நல்ல கோட்டிங்காக. அடுத்ததான் வந்து உங்க எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஸ்பைசி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து சில்லி பவுடரை விட பெப்பர் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இப்ப சால்ட் வந்து ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து குமின் பவுடர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. கொரிண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் வந்து கலருக்காக நீங்க எடுத்துக்கோங்க. இப்பதான் நம்ம பெப்பர் ஆட் பண்ண போறோம். பெப்பர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல டேஸ்ட என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப பாருங்க நமக்கு வந்து கோட்டிங்கான இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணிருக்கோம்ல, அந்த சிக்கன் வந்து ஒன்னொன்னா எடுத்து நம்ம இதுல கோட் பண்ண போறோம். ஸோ நீங்க எடுக்கும் போது அதுல எல்லா மசாலாஸும் வந்துட்டு உள்ள வந்து செட் ஆயிருக்கும். இப்போ 1 பை 1 நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த பவுடர்ல நம்ம கோட் பண்ண போறோம். மைதா கார்ன்ஃபிளவர்ல ஆட் பண்ணிருக்கோம்ல, இதுல பாருங்க இதை வச்சு ஒவ்வொன்னா வந்து கோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம இதை கோட் பண்ணி ஒரு பிளேட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க அரேஞ்ச் பண்ணிருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங். நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல ஐஸ் வாட்டர் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்க ஐஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். ஐஸ் வாட்டர் இல்ல அப்படின்னா ஐஸ் கியூப் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வாட்டர்ல நீங்க வந்து ஐஸ் கியூபை போட்டு ரெடியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்ப இந்த கோட்டிங் எல்லாம் போட்டிருக்கோம்ல, இதை வந்து நம்ம அந்த ஐஸ் வாட்டர்ல நம்ம டிப் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கோட்டிங் கொடுத்து நம்ம ரொம்ப சூப்பரா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதுல இன்னொரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடுறதுக்கு வந்து ஜூஸியா இருக்கிறதுக்காக தான் அந்த லைன்ஸ் போட்டிருக்கோம். அந்த உள்ள எல்லா இடத்துலயும் வந்து அந்த மசாலாஸ் வந்து இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சாப்பிடும்போது. ரொம்ப யம்மியா இருக்கக்கூடிய இந்த ஃப்ரைடு சிக்கனை வீட்லயே செஞ்சு உங்க குழந்தைகளுக்கும் நீங்க கொடுங்க. அது மட்டும் இல்லாம மழை டைம்ல எல்லாம் நல்லா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம்ல, வெளியில போய் நீங்க வாங்குறதை விட வீட்ல செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா உங்க குட்டீஸ்க்கு இதை நீங்க செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் வந்து சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணிட்டு ரெசிபி எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஓகே, இப்ப நம்மளோட எல்லா ப்ராசஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. இப்ப நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்து சூப்பரா சாப்பிடலாம். இதுல வந்து உங்களுக்கு இந்த பெப்பர் போட்டிருக்கிறதுனால இதோட டேஸ்ட் உண்மையாவே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க யம்மியான டேஸ்டியான ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுது இல்ல? ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. வெஜ் மயோ வச்சு சாப்பிட்டு பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.